மளிகை கடை வைக்கணுங்கிற ஆர்வம் வந்து சின்ன வயசுல எனக்கு ஒரு கனவு மளிகை கடை வைக்கணும் அப்படிங்கிறது. கரெக்டாக என்னுடைய 24 வயசில் அது நடந்தது. ஆனால் அந்த கடை வைக்கும்போது நான் வந்து 125 ரூபா சம்பளத்தில் இருந்துக்கிட்டேன். கடை வைக்கிறதுக்கு ₹1 கூட நான் கையில் இருந்து போடலை. ஆனால் எனக்கு அந்த கடை சம்பளத்துக்கு நான் வேலை பார்த்துருந்த கடையே எனக்கு கிடைச்சிச்சு. ஆமாம், 29,000 ரூபா 20,000 ரூபா எங்கள் கடையில் வந்து ஒரு அரிசி கடைக்கு கடன் வாங்கியிருந்தாங்க. அந்த கடை ஓனர் வந்து ஜெயராமுக்கு கடை கொடுக்குறாங்க. 20,000 ரூபாய் நான் அவன்கிட்ட வாங்கிட்டு நீங்கள் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் 9,000 ரூபா எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க 2 பேர் கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க. எங்கள் அண்ணன் அப்போ வந்து முடிச்சுட்டு இன்ஜினியர் பெங்களூரில் வேலை பார்க்குறதுக்கு 3,000 ரூபா சம்பளம். அவன்கிட்ட 9,000 ரூபாய் பண்ணுறது வாய்ப்பே இல்லை. அவங்க சொந்தக்காரங்க அவங்க 2 பேர் வேலை பார்க்குற இடத்துலையும் 9,000 ரூபாய் இல்லாமல் ஒரு 4 ஜுவல்ஸ் வச்சு அதை வச்சு நாங்கள் இருக்கோம். நமக்கு என்ன கிடைக்குமோ நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது எப்படினாலும் நடைபெறும். எந்த பஸ்ஸுக்கும் அந்த சந்தையிலே வண்டியில் 10வது படிக்கும்போது சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தான். கரெக்டாக அவள் எனக்கு வந்து 24 வயசில் கிடைச்சது, அவனுக்கு 22 வயசு கிடையாது. நீ முடிச்ச உடனே ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியில் வேலை. இது ஒவ்வொருத்தருக்குமே நடக்கும். நம்ம வந்து ஆசைப்படுறது நல்லதை ஆசைப்படணும், தவறான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. நம்ம எதை ஆசைப்பட்டாலும் நடக்கும். ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் ஒரு சம்பவம். இங்கே சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகிறேன். நான் என்னது அந்தோரியா எக்ஸ்பிரஸ் கம்ப்ளீட்டாக அன்ரிசர்வ்டு டிக்கெட் உள்ளது. ஈஸியாக டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அது அவ்வளோ கும்பல் நின்றுட்டே இருக்கேன். ஒரு மணி நேரம் நிற்கிறேன். எனக்கு பக்கத்தில் சீட் கிடையாது. ஒரு ஆள் உட்காந்துருக்காரு. அந்த வாசலில் உட்காந்துருக்கு. ஹஸ்பண்ட் போயிட்டு சார் இதில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கு இடம் கிடைச்சா நல்லா இருக்குங்க அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அண்ணாச்சி நீங்கள் வேணா இதில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் மாறி உட்காந்து எனக்கு இடம் கொடுத்தாங்க. நமக்கு என்ன ஒன்று நம்ம நினைக்கிறோமோ அது நடக்கும். அதுதான் இதில் உள்ள உண்மை. அதுதான் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆமாம், தீதும் நன்றும் பிற வாரா அப்படிங்கிறதும் இதுதான். ஆமாம், நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். ஐயா நீங்கள்